கஷ்டப்பட்டு துஷ்டப்பட்டு என்னமோ பண்ணி ஒரு வழியாக நம்ம ஃபோன் கேஸ் செய்வாங்க பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் என்ன கேட்குறாருன்னு பாருங்க. பண்ணியே ஆகணும். கால் மருவி கைஸ், கால் மாதிரி இந்த ஸ்பெஷல் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுறலாம். இது அடிச்சது அவனுக்கு மட்டும் தெரிஞ்சது நம்மளுக்கு ஒன்றுனே போட்டுருவான். இந்த ஸ்ப்ரே எடுத்து மேலே அடிச்சு விட்டுறலாம். கார் எங்கிட்ட இருந்தாச்சும் ப்ளூ கலரில் இருக்கும். ஏதோ அடிச்சு விட்டு விடுங்க. இன்னும் ஏதோ சால்வ் கிடச்சிருக்கு. அது என்ன நான் அப்புறம் பார்த்துக்கலாம். நல்லா போட்டு இது பண்ணியாச்சு. அடுத்து வேறு என்ன, இதை ஸ்டிக்கர் ஓட்ட சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா பிரெயின் ராட்ஸ்லாம் இருக்குது. பெலரினா கப்புச்சினா ட்ரலால ட்ரலாலா நிறைய பிரெயின் ராட்ஸ்லாம் கூட இருக்குது. இந்த பாருங்க டிங் டுங் டுங் சவுரு. அடுத்து வேறு கேப்சினோ தானே. ஓகே எல்சா ஆனால் நிறைய இருக்குது எக்கச்சக்கமாக. பட் நமக்கு தான் காசு இல்லை இதெல்லாம் வாங்க. டே 4 டே 5 இப்போ ப்ளூ கலரில் இருக்கிறதுனால நம்ம ட்ரலால ஒட்டிட்டு கீழே இந்த பூனையை அழகாக ஒட்டி விட்டுடலாம். க்யூட்டாக இருக்குது பார்க்க. உலகமே உலகம் வேணும்னே உனக்கு கேவலமாக கட்டி கொடுத்துடலாங்க. நல்லாவா இருக்குது? எவ்வளோ கேவலமாக இருக்குது பார்த்தீங்களா? வேணும்னே தான் இதெல்லாம் அப்படியே கிடுக்கி விட்டுருவாங்க. பிளாக் கலரில் இருக்கு. இது மட்டும் எதுவுமே இல்லை. நம்ம பிளாக் கலரில் இருந்துச்சு. ஃபோனையே வீணாக போன மாதிரி ஆக்கி விட்டுறோம். இவையோடைய அது அப்புறம் பார்த்துக்கலாம். கேவலமாக ஒரு இது கம்பெனி இதை ஓட்டி விட்டுருவான். இவனுக்கு எதுக்கு இந்த நார்மல் சூப்பர் டூப்பரானது போங்கடா. பெரிய எது கேவலமான ஃபோன் மேலேயே வாங்கி எடுத்துட்டு போயிட்டான். படா விஐபி கஸ்டமரா? ஏமா ஏற்கனவே ஒருத்தவங்க கிட்ட 10 இது போதும். நீங்களாம் வேணாம் போங்க. அதில் வேறு கூட்டமாக வராங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு. செக் அண்ணா எங்களுக்கு ஒரு மேட்சுக்காக செட் பண்ணி தர முடியுமா உங்களால்? அவ்வளோதானே, பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி சாந்தமாக கேட்டோம், நம்மளே பண்ணி கொடுத்துருப்போம். அவன் பாருங்க எப்படி கேட்டான்ட்டு, அதனால தான் பண்ணி கொடுத்து. அக்கறைக்கா அள்ளி கொடுத்துருக்கோங்க. அழகாக ஒரு ஃபோன் கேஸையும் வச்சுட்டு இதில் ஒரு அக்ரலிக் பெயிண்ட் அடிக்கலான்னு பார்த்தா அவங்களே ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் கொடுத்துட்டாங்க இந்த பெயிண்ட் அடிக்கணுன்ட்டு. ஓகே இதையும் எடுத்து போட்டுட்டு ஒரு டிக் இருக்காது, டிக்கை கிளிக் பண்ணால் அடுத்து போடுது. இது தெரியாமல் நான் வேறு அரை மணி நேரமாக வெயிட் பண்ணியிருந்தேன். அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அழகாக காப் மாதிரி ஒரு டாக் இருக்குது, அதையும் ஒட்டிட்டு இதுக்கு கிளிட்டர்ஸ் வேணாம் நான் விட்டேன். சிம்பிளாக ஒரு ஃபோன் கேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஏதோ சுமாராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோன் கேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓ இதுவும் பண்ணுமா? அதோ இது ஓகே. இதுக்கு நான் அக்ரலிக் கொடுக்கல. சரி அதை விடுங்க, நம்ம பார்க்கலாம். இதுக்கும் அதே மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். அதே பெயிண்ட் இருக்குது. ஓகே
ஹேர் ட்ரையரை தாங்கடா. முடிக்கு நீங்கள் ஹேர் ட்ரையரை வச்சு பார்த்துருக்கீங்க, ஃபோனுக்கு அடிச்சு பார்த்துருக்கீங்களா? சரி சரி, ஹேர் பாட்ஸுக்கு அடிச்சு பார்த்துருக்கீங்களா? முதல் தடவை பார்க்குறீங்கள, இதுவும் ட்ரல்லா அந்த காப்பு தானே ஓட்டணும். சரி இதில் ஓட்டிடலாம். அடுத்து இதை எடுத்து இங்கே ஒரு இது ஓட்டணுமா? ஏதோடா ஓட்டணும் வந்து போச்சே. இது நம்ம இது எதுவுமே பண்ணல, அப்படி செய்யலைன்னு. அவ்வளோதான். இந்த மாதிரி சாந்தமாக கேட்டுதான் நம்ம அழகாக பண்ணிட்டு இருக்கோம். அது இது விட்டு கத்தனா நம்ம கோவம் வராது. பாய். அடுத்த கஸ்டமரையும் பார்த்துடலாமா? ஓகே, ஏதோ கொடுத்துருக்காங்க பென்ஷன் காசு மாதிரி, அதையும் வாங்கிட்டு தேங்க்ஸ். பிஐடியா ஏதோ அக்கேஷனா? வெக்கேஷன் கேள்விப்பட்டிருக்காங்க. அக்கேஷன் ஓகே, ஏதோ வந்து பிஐடியா ஷோக்கு எடுத்துகிட்டு போகிறோம் போல் நம்ம போனேன். அக்கேஷனுக்கு வந்து நம்ம ஃபோனை எடுத்துகிட்டு போகிறோம். பட் யூனிக்கான ஒட்டுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்றது காரணத்தினால எல்லா கலர்ஸுமே ஃப்ரீயாவா அதானே நினச்சேன். பிளாக் வரைக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நம்ம பர்பிள் எனக்கு பிடிக்கும், ஆனால் இந்த கலர் அடிக்கலாமா? வேறு ஏதாச்சும் அடிக்கலாம் தான் தோணுது. ஒயிட் ஸ்நாக்ஸ் வந்ததுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டு இப்போ அடுத்து வந்து இந்த டிக்கை ப்ரெஸ் பண்ணால் தான் வேலைக்கே போகுது. தெரிஞ்ச அடுத்து இதுவா வழக்கம் போல பலரினா கப்புச்சினோ ஓட்டிடலாம். அதுதான்டா. ஐயோ, இந்த கையில் கேட்பானுங்களா, அது ஒட்டவே மறாது. ஓகே, நம்ம ஃபோன் பற்றி பெருமையாக பேசுகிறாங்கன்னா அவங்க வந்து இது கொடுக்கணும், அதுவும் தருவாங்க ஃபோனை. நெக்ஸ்ட் ஆஃபர் கொடுத்துருவோம். மிராக்கு டிவே எனக்கு புரிகிற பாஷையில் பேசினா தம்பி தருவேன். கொடுக்காமா என்ன சப்ளைன்னா ஐயோ அந்த மாதிரியே கொடுத்துருவோம் போல. சை தெரியாமல் நெக்ஸ்ட் ஆஃபர் அதனால 700 1000 வந்துச்சு. ஒரு நாள் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? இப்படியெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட வந்தீங்கன்னா இது நம்ம செஞ்ச ஃபோனா? இது நம்ம செஞ்ச ஃபோன் இல்லை கைஸ். நம்ம செஞ்ச ஃபோனோட கேஸ் இல்லை கைஸ். சும்மா உங்களை பேங்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். முன்னாடி காதல் ஜோடி மாதிரி வந்திருக்காங்க 2 பேரும். இவ்வளோ நம்மளால
பண்ண முடியாது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். நாளைக்கு இது பண்ணுறேன். பாய்.